தேவனுக்கே எல்லா மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நான் கர்த்தருடைய வார்த்தையை எந்த டாப்பிக்கில் பேசணும்னு நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அதாவது ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். அப்படின்னா என்னக்கா இங்கிலீஷ் கிளாஸ் நடத்த போகிறீங்களான்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. ப்ராசஸ் அப்படின்னா என்ன? அதாவது ப்ராசஸ்ங்கிறது செயல்முறை. அதாவது நீங்கள் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? சீட்ஸ், அதாவது விதைகள்லேருந்து தான் எண்ணெயை தயாரிக்கிறாங்க. எண்ணெயை எப்படி தயாரிக்கிறதுக்குன்னு நிறையா ப்ராசஸ் இருக்குதுன்னு எனக்கே நான் இன்றைக்கி படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை கடுகுனா கடுகையோ கடலையோ அது என்ன பண்ணுறாங்களாம், ஃபஸ்ட்டு நல்ல விதைகளை நல்ல சீட்ஸை பிரித்து எடுக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, அதை வெயிலில் காய வைக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாங்க, அதை ரோஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது தீயில வறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி செக்கில் ஆட்டி அப்புறம் எண்ணெயை தயாரிக்கிறாங்க. அதாவது இந்த சீடு, அந்த விதை எண்ணெய் ஆகிறதுக்கு அதுக்கு உண்டான ப்ராசஸ் அது போய் தான் ஆகணும். ஒருவேளை அந்த விதை ஒரு வெயிலில் காய வைக்கும்போது நினச்சிருந்தாலோ, ஒரு கடுகு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, அது ஒரு வெயிலில் காய வச்சுட்டுருக்கும்போது இந்த கடுகு வெயிலில் காய வைக்கும்போது இதுக்கும் நான் எண்ணெய் ஆகிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அந்த கடுகுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டவுட்டு கண்டிப்பாக இருக்கும். கடைசியாக அதுக்கு கிரைண்ட் பண்ணுற அந்த செக்கில் ஆட்டும்போது வலி ரொம்பவே அந்த கடுகுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது போகாமல் அதனால் எண்ணெயாக ஆக முடியாது. இதுக்கு பேர் தான் ப்ராசஸ். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதோட முடிவு வரணும்னா, அதாவது அது நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட், நம்ம கடைசியான எதிர்பார்க்குற விஷயம் நடக்கணும்னா அது ஒரு ப்ராசஸ்ஸாக தான் நடக்க முடியும். இதை ஏன்க்கா இப்போ எங்ககிட்ட சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ஏன்னா கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு, நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்காரு, நிறைய கனவுகள் கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாமே உடனே நடந்துருதானா? சில விஷயங்கள் நம்ம சீக்கிரமாக நடக்குது, சில விஷயங்களுக்கு காலதாமதம் ஆகிறது. அது நம்ம எதிர்பார்த்த காலத்தில் நடக்கிறது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலதாமதம் ஆகும்போது நமக்கே அந்த டைமில் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாள் டிலே ஆகிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் இயர்ஸ் கணக்கில் ஆயிடுது. அப்படி ஆகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், உண்மையாலுமே இந்த வாக்குத்தத்தம் நமக்கு தானா? ரெண்டாவது கேள்வி என்ன வரும், இது எனக்கு இல்லை, நானே எடுத்துக்கிட்டோன்னு நினைக்கிறோம். இல்லை என்ன பண்ணுறோம், ஒருவேளை இந்த வாக்குத்தத்துக்கு நான் தகுதி இல்லை, அதனால் இது எனக்கு கிடையாது. அப்படி நம்மளையவே நம்ம நிறையா யோசனைகளுக்குள்ளேயும் கன்ஃபியூஷனுக்குள்ளேயும் நிறையா தாட்ஸ்குள்ளேயும் யோசனைக்குள்ளேயும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் தாமதமாகிறதுக்கு பைபிளில் பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ரீசன் என்னென்னா, அது ஒரு செயல்முறை, அது ஒரு ப்ராசஸ். அதாவது கர்த்தர் நமக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுறது, அதாவது என்ன மாதிரி ஒரு சீடு உருவாகணும்னா அது அந்த ப்ராசஸ்க்குள்ளே போய் தான் ஆகணும். நம்மளும் அந்த மாதிரி கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு வேளை நான் நல்ல போஸ்டிங்கில் இருப்பேன், நல்ல ஜாப் கிடைக்கும், நல்ல ஸ்கூலில் நான் நல்ல ரேங்க் வாங்குவேன், என்னால் கடன் அடைக்க முடியும், ஒரு கார் வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன். அது ஒரு எண்ட் ரிசல்ட் தான், அது ஒரு அதாவது எண்ணெய் மாதிரி தான். ஆனால் அந்த கடுகு அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகிற மாதிரி நம்மளும் ஒவ்வொரு பாதைக்குள்ளே போனால் ஒழிய நம்மளால் அந்த கடைசியான ரிசல்ட்டை பார்க்க முடியாது. ஒருவேளை கடுகு மாதிரி நம்மளும் ஒவ்வொரு ப்ராசஸ்கிட்ட ஒவ்வொரு ஸ்டெப்புக்கிட்ட, ஒருவேளை செக்கில் ஆட்டும் போதோ வெயிலில் காய வைக்கும் போதோ ஒருவேளை வறுக்கும் போது நம்ம நினைக்கலாம், இதுக்கும் என்னோடய ரிசல்ட்டுக்கும் என்ன சம்மந்தம், இப்போ எனக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கும் என்னோடய வாக்குத்தத்தத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினச்சோம்னா அதுதான் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகலைன்னா கர்த்தர் ஒருவேளை நம்மளை தயாரிக்கலாம், நம்மளை எப்படி உருவாக்கலாம், இல்லை ஒருவேளை நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் அந்த மாதிரி அமையணும். அப்புறம் ஒருவேளை நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு இன்னொருத்தங்களும் டிபெண்ட்டாக இருக்கிறவங்களையும் கர்த்தர் மாற்றணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுனால அது ஒரு விதமான ப்ராசஸ். ஒரு விதை எண்ணெய் ஆகிற மாதிரி ஒரு ப்ராசஸ்குள்ளே போகுதோ, அதே மாதிரி கர்த்தர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம் நிறைவேறதும் கண்ணால் நம்ம அதை பார்த்து ருசியாகிறதுக்கு உண்டான காலங்களும் ஒரு ப்ராசஸ் தான். நான் இதை உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு என்ன தோணும்னா, இங்கே கடுகு இருந்தால் தான் எண்ணெயை பார்க்க முடியும். அப்படின்னா கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, ஆனால் எனக்கு கடுகு மாதிரி விஷயங்கள் என் லைஃப்பில் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அதாவது கர்த்தர் ஒரு வேளை நமக்கு என்ன சொல்லியிருப்பாரு, சில பேருக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும், நீங்கள் ஒரு பிளெஸ்ஸிங்காக இருப்பீங்க, நீங்கள் கடன்
கொடுப்பீங்க, கடன் வாங்க மாட்டீங்க, உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் விட நான் உங்களை பிளெஸ்ஸிங்காக வச்சுருப்பேன், உங்கள் பேர் பிரஸ்தாகப்படுத்துவேன், இந்த மாதிரி நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பார். ஆனால் நான் இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு கடுகு மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தால் தான் என்னால் அப்படி ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு ஏதாவது இருக்கணும் இல்லைங்களா? அதாவது இப்படியோ சொல்லிக்கலாமே, ஒரு எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு ஒரு கடுகுனா எத்தனை சீட்ஸ் வரும்? ஒரு சீடுனால எண்ணெய் தயாரிக்க முடியுமா? கிடையாது. கிலோ கணக்கில் போட்டு தான் கிரைண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னால் இப்போ இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சு என்னால் எப்படி ரிசல்ட்டை வாக்குத்தத்தை பார்க்க முடியும்? அப்படி தானே சந்தேகம் வரும். நமக்கும் அப்படி தான் சந்தேகம் இருக்குது, எனக்கும் அப்படி இருந்துச்சு. ஆனால் பைபிளில் இது என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை எனக்கு கிலோ கணக்கில் கடுகு இல்லை, என்னால் என் வாக்குத்தத்தை நிறைவேறக்கு உண்டான காரியங்கள் எங்கிட்ட இல்லை, எங்கிட்ட இருக்கிறதோ சிறு விஷயங்கள் தான். இல்லைன்னா எப்படி சொல்கிறது, சில விஷயங்கள் என்கிட்ட சுத்தமாகவே இல்லை, நான் எப்படி என் வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறது? இப்போ நம்ம பைபிளில் ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம் எப்படி நம்ம ஒருவேளை எனக்கு கர்த்தர் கொடுத்த லைஃப்பில் கொடுத்த ட்ரீம்ஸ் வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு என்கிட்ட கடுகு மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி, ஒருவேளை என்கிட்ட திங்ஸே இல்லைனாலும் என்னால் எப்படி என்னோட வாக்குத்தத்தை நான் சுதந்திரிச்சுக்கிறது? இதுக்கு நம்ம 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1-7 இதை போய் வீட்டில் வாசிச்சு பாருங்கள். இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட், இது எந்த கதைனா, இங்கே ஒரு விடோ இருக்காங்க, அதாவது விதவை பெண் இருக்காங்க. அவங்களோட கணவர் யாருன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் இறந்து போயிட்டார். அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இப்போ என்னன்னா, அவங்களோட கணவர் இறந்ததுக்கப்புறம் ஒருவேளை அவர் கணவர் இருந்தப்போ நிறைய கடன்கள் அவங்க வாங்கியிருப்பாங்களா இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட கடன் இப்போ கணவர் இறந்ததுனால எல்லா சுமையும் இந்த விதவையான ஒய்ஃபுக்கு மேலே விழுந்துருச்சு. அவங்க இப்போ கடனை அடைக்கணும். ஆனால் அவங்க அந்த கதையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதாவது எப்படின்னா, நம்ம ஊரில் எல்லாம் கடன் அடைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கடன் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க, கடன் அடைக்கலனா இல்லைங்களா? அந்த மாதிரி இங்கேயும் அந்த லேடி வீட்லேயும் நிறையா எதுவுமே இல்லைன்னு தான் அந்த லேடியும் சொல்கிறாங்க. அந்த கடைசியாக என்ன ஆயிடுச்சு, அவங்க வீட்டில் எதுவுமே இல்லாதப்போ அவங்க 2 மகன்களையுமே நாங்கள் நீங்கள் கடன் அடைக்க முடியாது, நாங்கள் நீ அடைக்கிற மாதிரி கண்டிஷனும் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறோம், நான் இந்த உங்கள் 2 பையனை நான் கூட்டிகிட்டு போயிடுறோம், ஏன்னா அதை வச்சு நாங்கள் கடனை அடைச்சது மாதிரி வச்சுக்கிறோம். அதாவது சர்வெண்ட் மாதிரியோ ஸ்லேவ் மாதிரியோ அந்த 2 மகன்களை கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு அந்த கடன் கொடுத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இது என்னன்னா, அந்த லேடிக்கு அவங்க ஹஸ்பண்டையும் இழந்துட்டாங்க, அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. 2வது இருக்கிற 2 மகன்களையுமே அவங்க இழக்கிற சூழ்நிலையில தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட டைமில் தான் அவங்க எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசியை பார்க்குறாங்க. அவர்கிட்ட அவர் பிரச்சனையை சொல்கிறாங்க. அப்போ எலிசா என்ன கேட்குறாரு அந்த பெண்ணுக்கிட்ட, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அதாவது இங்கே எலிசா, அதாவது கர்த்தருடைய மனுஷன் அந்த பெண்கிட்ட கேட்கறது என்னன்னா, உன்கிட்ட என்ன இருக்குது. அதாவது நீ என்ன இல்லைங்கிறத அவர் கேட்கல, என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நிறையா வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காரு. நம்மளும் நிறையா விஷயங்களுக்காக எதிர்பார்க்குறோம், நிறையா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும்னு கர்த்தர்கிட்ட போகிறோம். கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்குறது என்னென்னா, உன்கிட்ட என்ன இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருவேளை எனக்கு நான் ஒருவேளை இந்த படிப்பு படிச்சிருந்தா, ஒருவேளை நான் என்கிட்ட இது இல்லையே, இந்த படிப்பு இல்லையே, நான் இந்த காலேஜில் படிக்கலையே, எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சரௌண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அமையலையே, எனக்கு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் அமையலையே, நான் இருக்கிற பேக்ரவுண்ட், அதாவது நான் இருக்கிற இடம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல வெல் ஆஃபான பேக்ரவுண்ட் இல்லையே, நான் இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கேன், என்கிட்ட அது இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே எலிசா அந்த பெண்கிட்ட கேட்டதுன்னா, உங்ககிட்ட என்ன
இருக்குது. அதாவது நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, என்ன காலேஜில் படிச்சிருந்தாலும் சரி, என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் அதாவது நம்ம ஒரு மனசில் இப்படிலாம் இருந்தால் தான் நடக்குங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இப்போ என்ன இருக்குன்னு தான் கடவுள் கேட்குறாரு. அதாவது நமக்கு கர்த்தர் என்ன தேவையோ அதை நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அதாவது நம்மளோட சிந்தனையும் நம்மளோட நோக்கமும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், இப்படியெல்லாம் அமைஞ்சாதான் நல்லா இருக்க முடியும், கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு மேட்ரு கிடையாது, எனக்கு பொருள் கிடையாது, உன்கிட்ட என்ன இருக்கோ அதுவே போதும், நான் உன்னைய ஆசீர்வதிக்கிறதுக்கு. அதனால் நம்ம என்ன நினைக்கணும்னா, கர்த்தர் நமக்கு எங்கிருந்து என்ன வேணுமோ அதை ஏற்கனவே கொடுத்துருக்காரு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இது நம்ம தாளந்துங்களோட பேரபிள்ஸ் இங்கே நிறைய பேருக்கு ஓமைகள் தெரியும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் அதை சொல்கிறேன். கேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறாரு, தாளந்துகள் ஓமை. அதில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அது மத்தேயு 25வது அதிகாரம் 15லேருந்து 30வது வசனம் வரைக்கும் இருக்கும். அதில் அந்த ஃபஸ்ட்டு வசனமே என்ன இருக்குன்னா, அவனுக்கு தாளந்துக்கு ஏற்றத்தக்க அவங்களுக்கு தாளந்துகளை கொடுத்தாருன்னு சொல்லுது. அப்படின்னா கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அந்த கண்டிப்பாக கொடுத்துட்டாரு. அவங்க பிறக்கும் போதே கொடுத்துட்டாரு. நம்ம தான் இப்படி அப்படின்னு நம்ம சிந்தனையிலும் நம்ம இந்த உலக காரியங்களை யோசிக்கிறதுனால, நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உண்மையாலுமே காட் இருக்கிறத வச்சு தான் பிளஸ் பண்ண போகிறாருங்கிற எண்ணம் நமக்கு இல்லை. எது இல்லைங்கிறதுக்கு பற்றி கர்த்தருக்கு கவலை கிடையாது. எது நான் உனக்கு கொடுத்தேங்கிறத பற்றி தான் கர்த்தர் கேட்குறாரு. அந்த ஓமையில் என்ன ஆகுது, அவங்க 5 தாளந்தில் இருக்கவங்களுக்கு ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுத்துருக்காரு, ஒருத்தனுக்கு 2 தாளந்து கொடுத்துருக்காரு, ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அவர் வெளியூர் போயிடுறாரு. அந்த ஓனர் திரும்பி வந்தப்போ 5 தாளந்து இருக்கவன் என்ன பண்ணான், அந்த 5 தாளத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் 5 பெருசாக்கிக்கிட்டான். 2 தாளந்து இருந்தவன் என்ன பண்ணான், 2 அவனும் இன்வெஸ்ட் பண்ணி 4 மாற்றிக்கிட்டான். கடைசியாக இந்த 1 தாளந்து வச்சுருந்தவன் மட்டும் என்ன பண்ணிட்டானா, எதையுமே பண்ணாமல் மண்ணில் புதைச்சி கீழே வச்சு அதைய மூடிட்டான். அதாவது நம்ம லைஃப்பில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த விஷயங்கள் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். நம்ம எது இல்லைன்னு ஃபோக்கஸ் பண்ணோம்னா எது இருக்கிறதுங்கிறத நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் எது இருக்கிறதுங்கிறத நம்ம யூஸ் பண்ணாமல் மொழிய இப்போ இருக்கிற தாளந்து, இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம், நம்ம நம்ம வேலையில் உண்மையாக இருந்தோம்னா கர்த்தர் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அதான் இந்த பேசேஜ் நீங்கள் அந்த பாரபிளை வீட்டில் படிச்சிங்கன்னா, கர்த்தர் அந்த 5 தாளந்துலேயும் அந்த 2 தாளந்து பெருக்கினவங்களை பார்த்து சொல்லுவார், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே. அதாவது நம்ம இருக்கிற சின்ன விஷயங்கள் இல்லை கூட உண்மையாக இருந்தோம், அதை யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம்னா கர்த்தர் அது மூலமாக தான் நம்மளை ஆசீர்வதிக்கவும் போகிறாரு. அது மூலமாக தான் நமக்கு நம்மளே வாக்குத்தத்தத்தையும் நம்ம சுதந்திரிக்க முடியும். ஒருவேளை அந்த 1 தாளந்து உள்ள மனுஷன் நினச்சிருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் பாரு, இவங்களுக்கு 5 கொடுத்துருக்காரு, இவருக்கு 2 கொடுத்துருக்காரு, எனக்கோ 1 தான் கொடுத்துருக்காங்க, இவங்க ரிஸ்க் பண்ணிக்கிட்டாலும் 5 வச்சுருக்காங்க, 1 தொலைஞ்சாலும் மீதி 4 வச்சு பொழைச்சிக்குவாங்க, 2ல் இருக்கவன் 1 தொலைச்சாலும் பரவாயில்ல, இன்னும் 1 வச்சுருக்கான், நான் இருக்கிற 1ஐயும் தொலைச்சிட்டேன்னா நான் எப்படி ஓனருக்கு இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒருவேளை அவன் அப்படி நினச்சி கூட பண்ணியிருக்கலாம். அது அவனோட சிந்தனை. நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இவங்கள மாதிரி எனக்கு ஹை லெவலில் எதுவும் கிடையாது, இவங்க இந்த மீதி 2 பேர் 5 நான் 2 வச்சுருக்காங்க, நான் கம்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒன்றுமே இல்லைன்னு கண்டிப்பாக நினச்சிருக்காரு. அது நான் நினச்சிருப்பார். அதனால தான் அவர் எதுவுமே செய்யலை. அந்த ஓனர் திரும்பி வந்தப்போ கூட அந்த ஓனர்கிட்டையும் இதே பதிலை தான் சொல்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சொல்கிறது என்னன்னா, அந்த ஓனர் சொன்னது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் அவனை அப்ரிஷியேட் பண்ணல, இருக்கிற ஒன்றில் நீ உண்மையாக இல்லைன்னு தான் சொல்கிறாரு. அதாவது நீ எங்கே இருக்கியோ அதை யூஸ் பண்ணி வரணுன்னு தான் உனக்கு அந்த 1 நான் கொடுத்தேன், ஏன்னா எனக்கு தெரியும் அந்த 1 உன்னால் யூஸ் பண்ண முடியும்னு. அதுக்கு அவரை பார்த்து சொல்கிறார், உத்தமம் இல்லாத ஊழியக்காரனே, நீ உண்மை இல்லை, நீ ஒரு சோம்பேறின்னு சொல்லுவார். நம்ம லைஃப்பில் கர்த்தர் நமக்கு நிறையா கனவுகளை கொடுத்துருக்காரு. இப்போ நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற ஒருவேளை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நமக்கு இருக்கிற கஸ்டமர்ஸே 2 பேர் தான் 3 பேர் தானா, கர்த்தர் அது மூலமாக நம்மளுக்கு ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம அந்த 3 பேருக்கு கொடுக்குற சர்வீஸில் உண்மையாக
இருக்கணும். எனக்கு 3 பேர் தான், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு 50 பேர் இருக்காங்க, நான் வந்து இந்த 2 பேரை வச்சு எப்படி நான் வந்து என்னை கர்த்தர் மேன்மையப்படுத்துவார் அப்படி நம்ம நினச்சோம்னா நம்ம லிட்ரலாக வந்து அந்த ஒரு தாளந்து இருக்கிற பண்ணுற வேலையை தான் நம்ம பண்ணுறோம். நம்ம இருக்கிறதுக்கு உண்மையாகவும் இல்லை, நம்ம இருக்கிறதுல எந்த காரியத்தையும் இன்வெஸ்ட்டும் பண்ணல, நம்ம செய்யவும் இல்லை. அதாவது அந்த ஓனர் சொல்லுவார், அந்த இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவார், நீ வந்து மண்ணில் புதைச்சி வச்சதுக்கு நீ போய் அதை பேங்க்கில் எங்கேயாவது போட்டிருந்தா கூட நான் ரொம்ப நாள் கழித்து வரும்போது இன்ட்ரெஸ்ட் ஆகுது கூடியிருக்கும், நீ அதை கூட பண்ணலை அப்படின்னு அவர் சொல்வார். அதாவது என்னன்னா, நீ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்க கூட இல்லை. உனக்கு வந்து நான் உனக்கு டேலண்ட் கொடுத்துருக்கேன். கர்த்தர் எல்லாருக்குமே பிறக்கும் போதே என்ன வேணுங்கிறத கொடுத்து தான் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து தான் பிறக்க வைக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இருக்கிறத விட்டுட்டு இல்லாத விஷயங்களை நம்ம நோக்கிறதும் இல்லாத விஷயங்களுக்காக யோசிக்கிறது மூலமாக இருக்கிறதையும் நம்ம பிரயோஜனப்படுத்தலை, இல்லாததையும் நம்ம வந்து அதையே ஃபோக்கஸ் பண்ணி காலங்களை நம்மளே தாமதமாக்கிக்கிறோம். இங்கே வந்து இந்த பெண் என்ன பண்ணுறான்னா, இந்த விஷயத்தை வந்து எலிசா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட ஒரு பாட்டில் எண்ணெய் தான் இருக்குது, ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ எலிசா அவர் என்ன சொல்கிறாரு, சரி நீ என்ன பண்ணு, உங்கள் வீட்டில் இருக்கிற எம்டி வெசல்ஸ், அதாவது காலியான பாத்திரங்களை எடுத்து வை, நீ போய் பக்கத்து வீட்டில் அயலான் அப்படின்னா உங்கள் தெரிஞ்சவங்க மூலமாக ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இருக்கிற எல்லா எம்டி வெசல்ஸ் காலியான பாத்திரங்களை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு கதவை பூட்டிட்டு நீ வந்து இருக்கிற எண்ணெயை வந்து அந்த ஒவ்வொரு பாட்டிலுக்கு எண்ணெயை ஊற்று, கடைசி பாட்டில் நிறையிற வரைக்கும், அதாவது கடைசி குடம் அந்த வெசில் நிறையிற வரைக்கும் ஊற்று, அப்புறம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டார். அந்த லேடி என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் சரி எலிசா இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க போய் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற எம்டி வெசல்ஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் போய் எம்டி வெசல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் வராங்க. அதாவது இங்கே நம்ம என்ன பார்க்கணுன்னா, அவங்க வந்து ஒபீடியண்ட்டாக கீழ்ப்படிஞ்சாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு வேளை எலிசா சொல்கிறது வந்து புதுமையாக இருக்கலாம். எங்கிட்ட இருக்கிற ஒரு குடம் எண்ணெய் எப்படி வந்து எல்லா வெசில்ஸு எல்லா குண்டாவையும் நிரப்ப முடியும், அண்டாவோ குண்டாவோ எது வேணாலும் நிரப்ப முடியுங்கிற சந்தேகம் இருக்கும். பத்தாவதுக்கு நீ போய் பக்கத்து வீட்டில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க, அவங்ககிட்ட போய் பாத்திரம் கொடுங்கன்னா வீட்டில் எதுக்குன்னு கேட்பாங்களா இல்லையா? அவன் என்ன சொல்லியிருப்பா, இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி என்கிட்ட பாத்திரம் எடுத்துகிட்டு வர சொன்னார், அதனால நான் கலெக்ட் பண்ண வந்திருக்கேன். அவங்க என்ன நினைப்பாங்க, இதை போய் வித்துருவாளாட்டுக்குது, இவகிட்டயே ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அந்த பொண்ணை வந்து டிஸ்கரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது நமக்கு வந்து காட் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, நம்ம வந்து சில விஷயங்களை செய்யணும்னு சொல்லியிருப்பார். நம்ம வந்து ஒருவேளை அந்த விஷயத்துக்கு வந்து சந்தேகப்பட்டுட்டு செயல்படாமல் போயிட்டோம்னா நம்ம வந்து பல ஆசீர்வாதங்களை நம்மளே தடை பண்ணிக்கிறோம். அதாவது இதில் வந்து ப்ராசஸ் முக்கியம் கிடையாது. அதாவது என்ன நீ பண்ணுற, உங்ககிட்ட என்ன என்ன இருக்கா, தண்ணி இருக்கா, அது மேட்ரு கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு முக்கியம் கிடையாது. நீ வந்து கீழ்ப்படிஞ்சியா, நீ வந்து உண்மையாக இருந்தியாங்கிறது தான் முக்கியம். இவங்க இந்த லேடி என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் எண்ணெயை ஊற்றுறாங்க. அதே மாதிரி எல்லா கடைசி பாட்டில் வரைக்கும் எண்ணெயை ஊற்றி நிரப்புறாங்க. அதாவது நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு வந்து எண்ணெய் மாதிரி நிறையா விஷயங்கள் கர்த்தர் கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு விஷயந்தான் நம்மக்கிட்டேயே இருக்கும். அது ஒரு வேளை தாளந்தாக இருக்கலாம், நமக்கு வந்து நல்லா படிக்கிற விஷயங்களாக இருக்கலாம், ஒரு வேளை கடன் அடைக்கிற கொஞ்சம் பணமாக இருக்கலாம். ஆனால் அந்த சின்ன விஷயத்த கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம வந்து அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நம்ம அந்த யூஸ் பண்ணி அந்த தாளந்துகளை எப்படி அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இந்த லேடி எப்படி எண்ணெயை ஃபில் பண்ணாலும் நம்மளும் அந்த மாதிரி நம்ம விடாமல் பண்ணினோம்னா கர்த்தரை வந்து நம்மளைய ஆசீர்வதிப்பார். இந்த லேடி வந்து கடைசி பாட்டில் வரைக்கும் ஃபில் பண்ணான்னு இருக்குது. அதாவது கடைசியாக அவங்க மகன்கிட்ட கேட்பாங்க, வேறு ஏதாவது பாட்டில் இருக்கா, குடம் இருக்கான்னு கேட்டப்போ அவங்க இதுதான் கடைசி பாட்டில்னு சொன்னப்போ என்ன அதோட முடிஞ்சிடும். அதாவது இந்த பெண்ணுக்கு ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக முதுகு வலிச்சிருக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஊற்றணும்ல, எத்தனை பாட்டில்ஸ் இன்னைக்கு குண்டா அண்டா இருந்தது நமக்கு தெரியல. ஆனால் அவங்க விடாமல் அவங்க வேலையை அவங்க செஞ்சாங்க. நமக்கு கர்த்தர் பல கனவுகள் நிறைய வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காருன்னா நம்ம விசுவாசத்தில் அதில் எடுக்கிற முயற்சிகளை நம்ம விட கூடாது. சோர்வு வரும், நமக்கே வந்து ஒரு டைமில் வந்து சந்தேகம் வரும், இப்போ இந்த பாட்டிலோட என்ன முடிஞ்சிருமோ, அடுத்த பாட்டிலோட என்ன முடிஞ்சிருமோ, சந்தேகம் வரலாம். ஆனால் இருக்கிற அந்த விஷயத்தை நம்ம உபயோகப்படுத்தி இருக்கிற விஷயத்துக்கு நம்ம உண்மையாக இருந்து விசுவாசத்தில் நம்ம செஞ்சோம்னா கடைசி பாட்டில் வரைக்குமே நம்மளால் நிரப்ப
முடியும். கடைசியாக இந்த பெண் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் எலிசாட்ட சொல்லும்போது எலிசா சொல்கிறாரு, நீ இப்போ போய் எண்ணெயை விற்றுட்டு உன் கடனெல்லாம் அடைச்சிரு, மீதி எண்ணெயை வந்து உன்னோட வீட்டு லைஃப் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த பெண் ஒரு வேளை பாதி பாட்டிலே நிறுத்தியிருந்தானா அவளோட ஆசீர்வாதம் அவ்வளோதான். ஆனால் அவள் விடாமல் உண்மையாக இருந்தது நிமித்தம் அவள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா, கிவப்பே பண்ணல. கடைசி பாட்டில் இதுதான் அவளுக்கு தெரிஞ்சு முடிகிற வரைக்கும் ஃபில் பண்ணி, ஒருவேளை இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் இன்னுமே பண்ணியிருப்பா. ஆனால் அவள் விடாமல் நெவர் கிவப்பாக அவள் கர்த்தர் மேலே ஃபெய்த் வச்சு அந்த ஒபீடியண்ட்டாக இருந்தது நிமித்தம் தான் அவனால் அபண்டண்ட்டாக எடுக்க முடிஞ்சுது. அதாவது இவர் சொல்கிறார், ப்ராஃபட் சொல்கிறாரு, நீ வந்து இதை கடனும் கொடுத்துட்டு கடன்லாம் அடைச்சிட்டு நீ உன் லைஃப் லாங் ரன் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட மணி இருக்குன்னு சொல்கிறார். அப்போ அவகிட்ட எத்தனை குண்டாவை அவன் நிரப்பியிருக்கணும், ஃபுல்லாக அப்படி இருந்தால் ஒளி அவனால் ஒரு லைஃப் ஃபுல்லாக ரன் பண்ணுற அளவுக்கு அவனால் இன்கம்மை ஜெனரேட் பண்ணியிருக்க முடியாது. நம்மளும் நம்ம லைஃப்பில் வந்து காட் கொடுத்த டேலண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம எங்கே இருக்கிறோமோ, ஒரு வேலை நம்ம படிக்கிற விஷயம்னா படிக்கிறது நல்லா படிக்கணும், வேலை செய்கிறோம்னா ஒரு நல்லா வேலை செய்யணும். நம்ம அந்த கொடுத்த வேலைக்கு உண்மையாக இருந்தோம்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது தானாக அமையும். ஏன்னா இது ஒரு ப்ராசஸ். இந்த ஒவ்வொரு பாட்டில் நீ எண்ணெயை நிரப்பாமல் போய் பாட்டிலை மற்றவங்கள்ட்ட கேட்காம இந்த ப்ராசஸ் எல்லாம் நிறைவேறாமல் கடைசியாக உன்னால் கடன் அடைக்க முடியாது. இந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நம்ம ட்ராவல் ஆகும்போது நம்மளும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் இருக்கிற விஷயத்திலிருந்து நம்ம உபயோகப்படுத்தணும். நீங்கள் சொல்லலாம், சிஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் என்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் சக்சீட் ஆகிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து பெரிய பெரிய விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலைனாலும் நிறையா விஷயங்களில் நீங்கள் சக்சீட் ஆயிருக்கீங்க. அதெல்லாம் உங்ககிட்ட கர்த்தர் ஏற்கனவே கொடுத்த தாளந்துகளும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த விஷயங்கள் தான். சில பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, காட் அவங்கள பிளெஸ் பண்ணியிருக்காரு. சில பேர் நல்லா படிக்கிறவங்க, சில பேர் வந்து படிக்கிற விஷயத்தில் வந்து மாஸ்டர்ஸ் பேச்சுலர்ஸ் முடிஞ்சு மாஸ்டர்ஸ் போயிருக்கீங்க. சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மணியை சேர்த்த முடியுது. இதெல்லாம் எப்படி முடியுதுன்னா ஏற்கனவே உங்ககிட்ட அந்த கர்த்தர் கொடுத்த தாளந்து மூலமாக தான் இவ்வளோ நேரம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அப்போது உங்ககிட்ட ஏதோ இருக்குது, அதனால தான் இவ்வளோ தூரம் உங்களால் முடிஞ்ச அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. இதுக்கப்புறம் இதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் வந்து நமக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. ஒரே ஒரு கதையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாமான் கதை நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. இதே எலிசால தான் வரும். அவருக்கு வந்து லெப்ரோசி இருக்கும், அதாவது வந்து அவருக்கு தோல் வியாதி. அப்போ அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து அவரோட வேலை செய்கிற அவர் பெரிய ரிச் மேன், அவர்கிட்ட வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி சொல்லுவாள், நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எலிசான்னு ஒரு ப்ராஃபெட் இருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரி வியாதியெல்லாம் குணமாக்குறாரு, நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், அவரை போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எலிசாவை மீட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது எலிசா என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் என்ன பண்ணால் யோர்தான் ரிவரில் 7 தடவை முக்கி எழுந்திரிச்சா போதும், உனக்கு வந்து க்ளீன் ஆகிடும், நீ சரியாக ஹீல் ஆகிடுவேன்னு எலிசா அவருக்கு பிளெஸ் பண்ணுறாரு. இப்போ இவருக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஏன் யோர்தான் ரிவருக்கு போய் மூழ்கணும், மற்றவங்களெல்லாம் கை வச்சு தானே எலிசா வந்து ஹீல் பண்ணார், என்னை மட்டும் போய் யோர்தான் ரிவரில் போய் தண்ணியில் மூழ்க சொல்கிறார். வேறு ஆற்றுகளும் இருக்குது, எங்கள் ஊரில் இல்லாத தண்ணியா, இந்த யோர்தான் தண்ணின்னா அவ்வளோ பெரிய விஷயமா, அந்த மாதிரி அவருக்கு நிறைய யோசனை இருந்தாலும் அவர் கூட இருக்கவங்களாம் அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் போய் ஒரு தடவை யோர்தான் தண்ணியில் போய் மூழ்கி சொல்கிற மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே சுகம்ங்கிறது ஒரு வாக்குத்தத்தம், அவரோட ரிசல்ட்டு. ஆனால் அவருக்கு போக வேண்டிய ப்ராசஸ் என்ன, 7 தடவை போய் யோர்தான் தண்ணியில் மூழ்கிறது. நமக்கு வந்து கர்த்தர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நமக்கே தெரியும் இந்த விஷயத்துக்கும் நம்ம இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், முதல் தடவை மூழ்குவார், அப்படியே தான் இருக்கும், 2வது தடவை மூழ்குவார், அப்படி தான் இருக்கும். ஆனால் கடைசி 7வது தடவை அவர் மூழ்கி எடுக்கும்போது தான் அவருக்கு அந்த சுகமே கிடைக்கும். இதுலேருந்து நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு வந்து அந்த ப்ராசஸில் எப்படி இந்த பெண் வந்து இந்த விதவை பெண் வந்து எல்லா பாட்டிலையும் நிரப்புற அளவுக்கு விடாமல் கிவ் அப் பண்ணாமல் இருந்தாலோ, அதே மாதிரி தான் இவரும் 7 தடவையும் முக்கி எந்திரிச்சார். நம்ம லைஃப்பில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம கண்ணால் பார்க்குற வரைக்கும் நம்மளும் கிவ் அப் பண்ண
கூடாது. நமக்கு வந்து இந்த இந்த தண்ணியில் முக்கிற நாமான் மாதிரி நமக்கும் நிறையா சந்தேகம் வரும். ஒருவேளை இவர் இந்த தண்ணியில் இப்பயும் சுகம் வரல, 6வதுலேயும் வரல, அப்படி ஒவ்வொன்றா ஒரு வேளை சரியாக இருந்தால் கூட அவருக்கு நம்பிக்கை வந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து எதையுமே பார்க்க மாட்டார். ஆனால் 7வது தடவத்தில் தான் அவரால் ரிசல்ட்டே பார்க்க முடியும். நமக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கொடுத்ததுக்கு நம்ம உண்மையாக இருந்து வேலை செய்யும் போது நமக்கு வந்து ரிசல்ட்டை பார்க்க முடியலனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், அது வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, உயர்த்துவேன்னு சொல்லியிருக்காரு, நம்மளை ஹீல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காருன்னா அது வரைக்குமே நம்ம என்ன பண்ணணும்? விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். கிவ் அப் பண்ணுறது வந்து ஒரு இதே கிடையாது. அந்த எப்படி கிவ் அப் பண்ணுறதுங்கிறது, அந்த ஒரு தாளந்து இருந்தவன் எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் பண்ணல அப்படின்னு சொன்ன மாதிரி தான். கடவுள் உங்களுக்கும் எனக்கும் விஷயங்கள் தாளந்துகளை பிறக்கும் போதே யாருக்கு எவ்வளவுமே கொடுத்துருக்காரு. நம்ம வந்து உண்மையாலுமே விசுவாசிக்கணும். நான் விசுவாசத்தை எப்படி காட்ட முடியும்னா, விடாமல் நம்ம முயற்சி எடுக்கிறதுலையும் விடாமல் விசுவாசிக்கிறதுலையும் விடாமல் பண்ணுறதுல மட்டும்தான். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்? எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா, எல்லாமே எனக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா விஷயங்கள் நடக்கணும். ஆனால் இந்த பெண்கிட்ட கடவுள் கேட்ட மாதிரி தான் உங்ககிட்டயும் என்கிட்டையும் கேட்குறாரு. உன்கிட்ட என்ன இருக்குது? எனக்கு அது போதும். நீ எங்கேருந்து வந்த? எனக்கு அது போதும். உன் பேரண்ட்ஸ் யார்? அது போதும். உன் சிபிலிங்ஸ் யார்? போதும். நீ என்ன படிச்சிருக்க? போதும். நான் வந்து உங்ககிட்ட ஐஐடியில் படித்தாதான் நீ வந்து சூப்பர் நல்ல ரிச்சாக வருவ, அமெரிக்காவில் படித்தாதான் நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப. நான் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? நீ எங்கே இருக்கியோ, எப்படி இருக்கியோ, இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அது போதும். நம்மளும் அந்த விஷயத்த நம்ம உண்மையாக இருந்தோம்னா, நம்ம இருக்கிற விஷயத்துக்கு விடாமல் நம்ம முயற்சி பண்ணிட்டு விசுவாசத்திலே இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதாவது இங்கே வந்து கடுகை பற்றி பேசினேன், எண்ணெயை பற்றி பேசினேன். ரெண்டுமே அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தது, அந்த லேடிக்கிட்ட இருந்தது ஒரு குடம் எண்ணெய் தான். நம்மக்கிட்ட ஒரு சீடளவு, அதாவது வந்து மஸ்டர்ட் சீட்னு சொல்லுவாங்க, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். உன்னால் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொல்லு, கண்டிப்பாக அது பேர்ந்து போகும்னு வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். இதில் என்னன்னா, உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறதும் முக்கியம் கிடையாது, அது எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது முக்கியமும் கிடையாது. ஆனால் உங்ககிட்ட இருக்கா அது போதும், நம்மளால் சுதந்திரிக்க முடியும். கடுகளவு விசுவாசம், கடுகளவு லைஃப் ஸ்டைல், கடுகளவு விஷயங்கள் நமக்கு அவ்வளோதான். ஒரே ஒரு சீடு இருந்தால் கூட போதும், நம்மளால் பெரிய விஷயங்களை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக நிறைவேற்றி கொடுப்பார். ஆமீன். கடைசியாக நான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கதையை நான் ஒன்று கேட்டேன். இது நான் ஒரு கதைக்கு நான் நிறையா கேட்குறது உண்டு, நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் கேட்பேன். சில விஷயங்கள் எனக்கு ஒத்துப்போகும், சில விஷயங்கள் ஒத்து போகாது. இருந்தாலும் நான் கேட்குற பழக்கம் இருக்குது. இந்த கதையை நான் ஒன்று கேட்டேன். ஒரு 5 வயசு பொண்ணு தான் இருக்கும், ஒரு 4 to 5 years தான். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பொண்ணு பிறந்ததுலேயே வந்து அந்த பொண்ணுக்கு HIV பாசிட்டிவாக. அதாவது பிறக்கும் போதே அவங்களுக்கு வாழ்க்கை வந்து ஃபேராக இல்லை, சூழ்நிலைகளும் நல்லதாக அமையல. அந்த பொண்ணு சொல்லுது, வெறும் 5 வயசு தான், குட்டியாக இருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த இன்டர்வியூவர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது எதை ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட பார்த்து கேட்டப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, என் கூட படிக்கிறவங்கெல்லாம், என்னோட செட்லாம் ஹெச்ஐவியில் இருக்கவங்களாம் இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இவ்வளோ தூரம் உயிரோடு இருக்கிறேன், அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அப்புறம் வந்து இந்த இன்டர்வியூரே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நமக்கே கஷ்டமாக இருக்கு இல்லையா? அவங்க கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இதனால் உங்களுக்கு பாதிப்பு, மனநிலைவில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த குட்டி பொண்ணு, அந்த ஒரு 5 வயசு தான் இருக்கும், அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு தெரியுங்க, நானும் அந்த மாதிரி இறந்து கொஞ்ச நாளில் போயிடுவேன். ஏன்னா என் கூட இருந்தவங்கலாம், இந்த பாசிட்டிவாக இருக்கவங்களாம் இறந்து போயிட்டாங்க. நான் வீட்டிலே உட்காந்து 2 நாள் அழுதுட்டு இருந்தேன், பயம் வந்துருச்சு. அப்புறம் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, ஒருவேளை நான் HIV பாசிட்டிவாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் சாகணும்னா எப்படி வேணாலும் செத்து தான் போவேன், எப்படி இருந்தாலும் என் உயிர் போக தான் போகுது. ஒருவேளை நான் நல்லா இருந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன்னா ஒரு பஸ் வந்து என்னைய இடித்து சாவடிக்கலாம், இல்லைன்னா எனக்கு ஒரு வியாதி வந்து இந்த மாதிரி சாவலாம். அதாவது நான் பிறப்பில் எப்படி இருக்கோ இறப்பும் அப்படி தான். அதனால் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இருக்கிற ஒவ்வொரு நாளுமே ஒரு பெரிய வரம் தான். அதை நான் உபயோகப்படுத்தி யாருக்காவது ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிற கொஞ்ச நாளையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸாக தோணுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. இந்த கதையை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்ககிட்டயும் என்கிட்டையும் வந்து என்ன இருக்குன்னு கேட்டப்போ நம்ம வந்து தாளந்து
இது அதுன்னு நம்ம பேசுகிறோம், நிறைய விஷயங்களை கோட் பண்ணுறோம். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த பொண்ணுக்கு வந்து அவள் வாழ்கிற ஒவ்வொரு நாள் லைஃபே வந்து ஒரு பெரிய வரந்தான். அந்த பொண்ணை சொல்கிறதும் அப்படி தான் இருக்குது நமக்கு. ஆனால் அதனால தான் அந்த பொண்ணுனால் வாழ முடிஞ்ச அளவுக்கு இப்போ வரைக்குமே சமாதானமாகவும் ஹாப்பியாகவும் வாழ முடியுது. அவள் வாழ்கிற ஒவ்வொரு நாளையும் அவள் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வாழ்கிறேன்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லுது. நமக்கு கர்த்தர் அந்த மாதிரி, இந்த கதை ஏன் சொன்னேன்னா, நமக்கும் கர்த்தர் வந்து உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. நம்மக்கிட்டே நிறையா கர்த்தர் கொடுத்தது தான் என்னன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. இருக்கிறதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருந்து, இருக்கிறதுக்கு நம்ம விசுவாசித்து, இருக்கிறதுல உண்மையாக இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். நீங்களும் நானும் என்றைக்குமே கிவ் அப் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே இந்த பிளெஸ்ஸிங் என்ன பார்க்காம போயிட்டீங்க. நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் கண்டினியூவாக விசுவாசிச்சுட்டே உங்கள் வேலையில் உண்மையாக இருந்தீங்கன்னா, என்னைக்கு கர்த்தர் வந்து எப்படி அந்த 5 தாளந்தையும் 2 தாளந்து உங்களை பாராட்டினவரோ, உத்தமும் உள்ளே உள்ள ஊழியக்காரனை நீ வந்து என்னோட இதுக்குள்ளே வா, ஹெவனுக்குள்ளே வான்னு அவங்கள கூப்பிடுவார். அதே மாதிரி கர்த்தர் உங்களை வந்து இந்த உலகத்துலேயும் ஒரு ஆசீர்வாதமாக வச்சுருப்பார். அதே மாதிரி பரலோகத்தில் போகும்போதும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்கள் கிட்ட ஒன்றுமே இல்லை, இருக்கிற கொஞ்சத்தில் நீங்கள் அவரை விசுவாசதுனால தான் இதில் உண்மையாக இருந்திருக்கீங்க. இதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னையும் நான் சேர்த்து சொல்கிறேன். நம்மளும் நானும் உங்களும் ஒன்று தான். நமக்கும் வந்து கர்த்தர் எனக்கும் நிறைய கொடுத்துருக்காரு. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கிவ் அப் பண்ணாமல் கர்த்தரை நம்பினோம்னா நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது கர்த்தர் நம்மளைய ஆசீர்வதிப்பார். ஆமேன்.